ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சம்மரில் கிட்ஸை எப்படி நம்ம என்கேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஸ்கெட்சஸ் எடுத்துக்கோங்க, டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு மார்க்கர் அப்படி இல்லைனா பிளாக் பென். இதில் உங்களுக்கு என்ன ட்ராயிங் வேணுமோ அதை நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்காக ரெயின்போ வரைஞ்சி காட்டுறேன். ஒரு 2-3 பிக்சர்ஸும் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். டெய்லி இதே மாதிரி கிட்ஸ் எப்படி என்கேஜ் பண்ணுறது வீட்லேயே அப்படின்றத நான் வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு வீடியோஸ் கரெக்டாக வந்துடும். நான் இப்போ ரெயின்போ மாதிரி க்ளவுடை வந்து ஃபஸ்ட் பேஜில் வரைஞ்சிருக்கேன். அந்த க்ளவுட் இல்லாமல் உள்ளே இருக்க கலர்ஸ், ஆக்சுவலாக என்ன 7 கலர்ஸ்னால் எத்தனை கலர்ஸ் வேணாலும் உங்களுக்கு அந்த பேப்பரில் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டால் போதும். அதை வந்து ஃபோல்டு பண்ண பேஜை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க டிஷ்யூவில் நம்ம கலரிங் கொடுக்கணும். அதுதான் இதோட கான்செப்ட். மெயின் பேஜில் என்ன இமேஜ் வரைகிறீங்களோ அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிருங்க. அதை கலரிங்கை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம கலர் பண்ணிவிடுங்க. இதை வந்து பேரண்ட்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் கிட்ஸ்க்கு வந்து அந்த கலர் ரிவீல் ஆகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி இது. இப்போ நான் வந்து ரெயின்போவோட கலரை மட்டும் உள்ளே கொடுக்குறேன். க்ளவுடை வெளியே வரைஞ்சிட்டேன். உள்ளே வந்து நான் ரெட், ஆரஞ்ச், வாட் எவர் கலர் யூ வாண்ட் யூ கேன் ஃபில். நான் அதே மாதிரி நான் ஒரு ஃப்ளவர், ரெயின்போ, அதே மாதிரி ஒரு ஹவுஸ் 3 பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து எப்படி கலர் ஃபில் பண்ணுறது அப்படின்ற வீடியோவையும் நம்ம இதுலேயே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு குட்டி பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். அதில் அப்படியே ஸ்ப்ளாஷ் பண்ணால் பசங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கலர் ரிவீல் ஆகிறது. நார்மலாக அவுட்லைன் மட்டும் தான் தெரியும். அது ஆனால் இப்போ எப்படி ரிவீல் ஆகிருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதை பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக பெயிண்ட் அடிக்கிற மாதிரி பெயிண்ட்டுக்கு பதிலாக வாட்டரை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வாட்டரை அப்படியே அப்ளை பண்ண சொல்லுங்கள். வாட்டரை நார்மலாக அந்த அவுட்லைனில் அப்ளை பண்ணும்போது அது கலர்ஃபுல்லாக வரும். பாருங்கள், இந்த ஃப்ளவரில் ஒரு அவுட்லைன் தான் இருக்குது. நான் அது மேலேயே அந்த பெயிண்ட் ப்ரஷ் வச்சு ரொம்ப தேய்க்காமல் லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும். அந்த கலர் வந்து ரிவீல் ஆயிரும். பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது என்ன வீடியோ பார்க்கலான்னு நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்கள்.